என் கேள்வி விஷால் சாருக்கு. என் பேர் குஹன் சார். சார், ரீசெண்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க? இவர் ஜீசஸு, இவரும் சாமி தான், இவரும் சாமி தான். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான், அல்லாவும் ஒன்று தான், சாய்பாபா ஒன்று தான், ஜீசஸும் ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து அது தப்பாக தோணல. நான் வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு நிறைய பேர் இது கேட்டாங்க. நான் நேற்று முந்தா அதில் எனக்கு யாரும் அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன், இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் வர போகிறார் அதுக்காக பண்ணுறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சாமி ஒரு சாமி தான். இதோ இந்த சாமி இருக்காரு, சாமி எடுத்த சாமி. அந்த மாதிரி லிங்குசாமி என்னை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமிங்க வந்து என்னை வந்து இன்னமும் உங்கள் முன்னாடி நடிகராக வந்து என்னை நிற்க வைக்கிறாங்க. இத்தனை சாமிகள் இருக்காங்க, எல்லாருமே சாமிகள் தான். இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்றைக்கி நான் வாங்குகிற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான். நீங்கள் நான் போடுற ஷூ, நான் போடுற பேண்ட்டு, நான் சம்பாதிச்ச காசை சொல்கிறத விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க. அதனால வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பாக தோணல. ஏன்னா நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வீடியோவில் எடுத்து போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும்? எல்லா கடவுளும் ஒன்று தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். அதை என்ன எக்ஸாக்டாக பண்ணுவீங்கன்னு சும்மா காட்ட முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் கிளியராக எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ரொம்ப ஷார்ட்டான கொஸ்டின், கிளியராக எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க. இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா? இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சார்? என்ன மீனிங் இதுக்கு? ஐபிஎஸ்ங்க. வாவ், நான் வணங்குற அந்த ஐபிஎஸ்க்கு என் நண்பன் பேரும் ஐபி செந்தில்குமார். அவனோட ஒய்ஃபும் என்னோட தங்கச்சி மாதிரி மர்சி. ஸோ ஐபிஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி வந்தாச்சு. ஹாய் சார், என் பேர் பிரதிபா. என்னோட கொஸ்டின் விஷால் சாருக்கு. எல்லா இன்டர்வியூலும் கேட்குற கொஸ்டின் தான், பட் ஐ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா டவுட். உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா, இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா? கேன் வி எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை 2? வாட் அ கொஸ்டின் சார், மை காட். இல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை நான் உண்மையிலேயே டைரக்டர் கேட்டேன், உண்மையிலேயே என் ஆட்டோபயோகிராஃபி தெரிஞ்சுக்கிட்டு எழுதினியா இல்லை எப்படின்னு. ஆனால் அதில் நான் பேசின டைலாக் நிறைய பேர் நீங்களே பேசியிருப்பீங்க. மேரு மாట్లాடுன்ட்டாரு, நான் கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு எவன்டா சொன்னது? நிறைய வாட்டி நான் வந்து காலேஜில் சொல்லியிருக்கேன் இந்த. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான். தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு 3 பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் 2 பொண்ணுங்களை கைட்டி விட்டு ஒரு பொண்ணை அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. அது செல்லுலாய்டு, அது சில்வர் ஸ்க்ரீன், அது ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. இதோ அங்கிட்டு இருக்கார் ஒருத்தர், அவர் டைம் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ டைரக்டராக இருக்கேன், அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடி உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக. தீராத விளையாட்டு பிள்ளை 2 எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையா இல்லை, இப்போ பொறுப்பு இருக்குது டைரக்டராக. ஸோ தீராத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதைக்கு வேலை இல்லை சார். அந்த இன்வைட் லிஸ்ட்டில் என்ன மறந்துடாதீங்க சார். ஓகே தம்பி, கேளு தம்பி. Good evening, sir. Gokul here. Sir, my question is to you, DSP, sir. Sir, yes, sir. Sir, next 1 hour, you are called for recording from 3 artists. Rahman, sir, Ilayaraja, sir, and Hans Zimmer. You have to choose from the one. You can't like one by one you can't go. யாரா ஒருத்தர்கிட்ட நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் இளையராஜா சார். அதாவது கடவுள்கிட்ட இருந்து கால் வந்த அப்புறம் அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இளையராஜா சார் இஸ் மை காட். Because he is God for me. இளையராஜா இஸ் மை காட் ஆஃப் மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு ராஜா சார் பார்த்த உடனே எனக்கு உலகமே பிளர் ஆகிடும், எதுவும் தெரியாது கண்ணுக்கு. ஸோ அவர் பேசும்போதும் கேட்காது. அண்ட் பை த வே, நீங்கள் ஏன் இது சொன்னீங்கன்னு தெரியல, ஒரு கிரேட் விஷயம் ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு 3 days பேக், அதாவது என்னோட குரு மேண்டலி ஸ்ரீனிவாஸ் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு
ஐ மீன் என்னோட சின்ன வயசில் என்னோட பெரிய ஆசை என்னென்னா என்னோட ஸ்டூடியோவில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன், இளையராஜா சாரோட பிக்சர் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னோட ஸ்டுடியோவில் வேறு எந்த சாமி படமும் கிடையாது, ஒன்லி இளையராஜா சார் பிக்சர் வால் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் என்னோட குரு மேனல் ஸ்ரீனிவாசன் ஃபோட்டோ இருக்கும், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சாரோட ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் மற்ற ரூமெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் பிக்சர்ஸ் இருக்கும், சின்ன வயசில் நான் கலெக்ட் பண்ணுது. சின்ன வயசில் நான் ஸ்டுடியோ கட்டினப்பலேருந்து இப்போ வரைக்கும் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் வாஸ் when will Ilayaraja sir come to my studio அப்படின்னு, that was my biggest dream and I wanted him to stand next to that picture. And exactly 4-5 days back on the 28th of Feb on my guru's birthday manifestation, right, நம்மளோட genuine love வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது எப்படியோ போய் manifest ஆகி this universe makes it happen. 28th Feb அன்னைக்கு இளையராஜா sir came to my studio and அதனால மறக்க முடியாது. I'm going to post the picture maybe on Monday or something. Please see it and thank you for asking this question. నా క్వశ్చన్ డిఎస్పి సార్కి. సార్ తెలుగు ఒక్కసారి తెలుగు ఆడియన్స్ ఒక్క లవ్ యూ guys, love you love you too. లవ్ యూ 3 4 5 6 up to infinity. thank you సో నా క్వశ్చన్ ఏంటంటే, సో మా ఐకాన్ స్టార్ పుష్పతో మీరు పుష్ప 2 మ్యూజిక్ చేస్తున్నారు, పుష్ప 1తో చాట్ బస్టర్ కొట్టేశారు, నేషనల్ రికార్డ్స్ కొట్టేశారు. సో పుష్ప 2 మ్యూజిక్ ఎలా ఉండబోతుంది అండ్ మన అల్లు అర్జున్తో ఎక్స్పీరియన్స్ ఎలా ఉంది? సో ప్లీజ్. இது ஏதோ சினிமா ப்ரொமோஷன் கொஸ்டின்ல வந்து, பட் எனிவேஸ் thank you for all the love that you guys gave for Pushpa. All over the world the songs are playing. Monna nenu Europe velte, I mean when I went to Europe, one cab driver was playing it he didn't know who I was and he was playing Uvantava and Srivalli in Europe, and that guy was from some Afghanistan, ஏதோ ஒரு ஸ்தான், எந்த ஸ்தான் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இட் ரீச் மீன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து உங்களோட லவ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். అండ్ యా పుష్ప 2 ఆఫ్ కోర్స్ ఇది సూపర్ డూపర్గా జరుగుతుంది, బాగా వస్తున్నాయి. అండ్ సుకుమార్ గారు వేరే రేంజ్లో స్క్రిప్ట్ రాశారు అండ్ మన మై డార్లింగ్ బ్రదర్ ఆర్ ఐకన్ స్టార్ అల్లు అర్జున్ వేరే రేంజ్లో యాక్ట్ చేశారు. సో మేము కూడా చాలా కష్టపడి సాంగ్స్ కూడా చేస్తున్నాం. ఐ హోప్ యూర్ ఆల్ గోన్ టు లవ్ ఇట్. అండ్ మళ్ళీ దానికి మించిన లవ్ మీరు మాకు ఇచ్చేస్తే మాకు ఓకే.